வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் ஃபேண்டசி வைப். ஸோ டுடே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஐபிஎல்லில் நடக்கக்கூடிய 5th மேட்ச் பிட்வீன் ஜிடி vs பிபிகேஎஸ் மேட்ச்க்கான ஒரு ஃபுல் ட்ரீம் 11 ப்ரிவ்யூ ப்ரெடிக்ஷன், கிராண்ட் லீக் டீம், ஸ்மால் லீக் டீம்ஸ்க்கான ஐடியாஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய ப்ரெடிக்ஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி லிங்க் ஒர்க் ஆகலாம், ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் போயிட்டு @fantasyvibe07 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும். அங்கே தான் ஃபைனல் டீம்ஸ் டாஸ் போட்டதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட், யார் சேஞ்சஸ், யாரை எடுக்கலாம், சேசிங் அப்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்போ யார் எடுக்கலான்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் அங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், இன்னொரு இம்பார்ட்டான விஷயம், உங்களுக்கு ட்ரீம் 11 மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் Choice 11. இந்த ஆப்க்கான லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் ஃபார் திஸ் ஐபிஎல் போயிட்டுருக்கு. அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கும்போது ஓவராலாக ஜிடி 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ் அண்ட் பிபிகேஎஸ் 2 வாட்டியும். இந்த ஸ்டேடியமில் 2 பேரும் ஒவ்வொரு வாட்டி இந்த வென்யூவில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 மீட்டிங்ஸில் ஜிடி ஒரு வாட்டி, பிபிகேஎஸ் ஒரு வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. இப்போது பிச் ரிப்போர்ட் பொறுத்த அளவுக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் எல்லாருக்குமே தெரியும், ஓரளவுக்கு இனிஷியலாக மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்விங் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும். ஓவர் தி இயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், முகமது ஷம்மி மாதிரியான ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இந்த வென்யூவில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்க்கும்போது பிலோ 158 டைம்ஸும், 150 to 169 9 டைம்ஸும், 170 to 189 9 டைம்ஸும், அண்ட் அபோவ் 190 9 டைம்ஸும் இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போது 2 டீமோட ப்ராபபிள் 12 பார்த்துடலாம். வித் இம்பாக்ட் பிளேயர் பேட்டிங் ஆர்டர் பொறுத்தவரையில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு சுப்மான் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 1 டவுனில் சாய் சுதர்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபாலோட் பை ஷாருக் கான், கிளென் ஃபிலிப்ஸ், மஹிபால் லும்ரோர். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் இம்பாக்ட் பிளேயரில் அவர் வரலாம். தென் ராகுல் தெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், கக்கீசோ ரபாடா, முகமது சிராஜ். அண்ட் பவுலிங் பண்ணும்போது பிரசித் கிருஷ்ணா இன் பிளேஸ் ஆஃப் மஹிபால் லும்ரோர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படியே நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 12 பார்த்தா பிரப்சிம்ரன் சிங் அலாங் வித் ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் டாய்னிஸ், மேக்ஸ்வெல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங் கூட இம்பாக்ட் பிளேயரில் வெளியே போகலாம். அப்படி இல்லைனா நேஹல் வதேரா, இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தவங்க வெளியே போகலாம். அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சஹல். அண்ட் பவுலிங் பண்ணும்போது வைஷாக் விஜயகுமார் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது இன் பிளேஸ் ஆஃப் சஷாங்க் சிங் ஆர் நேஹல் வதேரா. இப்போது ஸ்டாட்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் 11 ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சுப்மான் கில் இந்த வென்யூவில் ஒரு ராஜா பிரின்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அகெயின்ஸ்ட் ஜிடியும் அகெயின்ஸ்ட் பிபிகேஸும் சூப்பர்பான ரெக்கார்டு வச்சிருக்காரு. 12 இன்னிங்ஸில் 521 ரன் வித் 65 அவரோட ஆவரேஜ். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுத்துலையுமே ஈக்குவலான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. 62 68 ஒரு T20 கேமில் 60+ ஆவரேஜ் வச்சிருக்காருன்னு நம்ம வந்து 18 இன்னிங்ஸில் 953 ரன் அடிச்சிருக்காரு வித் 63 அவரோட ஆவரேஜ் அண்ட் 159 ஸ்ட்ரைக் ரேட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 72 ஆவரேஜும், பேட்டிங் செகண்ட் அப்போது 39 ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ சுப்மன் கில் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன். ஸோ கடைசி 5 மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி ப்ளஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் ஜாஸ் பட்லர், ஜாஸ் தி பாஸ், அகெயின் ஒரு நல்ல பிளேயர், குவாலிட்டியான பிளேயர், பெஸ்ட்டான கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ் 13 இன்னிங்ஸில் 435 ரன் வித் 36 அவரோட ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 41 ஆவரேஜும், பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸில் அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ் 33 ஆவரேஜும் வச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 145 ரன் வித் 72 அவரோட ஆவரேஜ். பட் இந்த வென்யூவில் செகண்டாக பேட் பண்ணும்போது 106 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் 163 கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இன்னிங். ஸோ சேஸ் பண்ணுறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஜாஸ் பட்லர் ஃபார் கேப்டன், வைஸ் கேப்டன். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு தான் இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சென்ஸ் நல்லா தான் ஆடினார். பட் பட்லரோட லெவலுக்கு ஆடினாரான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஐபிஎல்னு வந்துட்டு அவர் ஒரு கிங், எல்லாருக்குமே தெரியும். தென் சாய் சுதர்ஷன் ரிலையபிள் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அடிக்கிற மாதிரியே தெரியாது, பட் 30 to 40 ரன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு மேட்சும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ் 5 இன்னிங்ஸில் 183 ரன் வித் 45 அவரோட ஆவரேஜ். அண்ட் தென் வைல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 98 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 98 ரன் 2 இன்னிங்ஸில். அண்ட் செகண்ட் பேட் பண்ணும்போது அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ் 85 ரன் வித் 28 அவரோட ஆவரேஜ். அகெயின்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த வென்யூவில் சூப்பர்பான ரெக்கார்டு, 12 இன்னிங்ஸில் 603 ரன் வித் 54 அவரோட ஆவரேஜ் அண்ட் 154 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டு. அண்ட் 10 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வித் 259 ரன் அண்ட் 59 அவரோட ஆவரேஜ். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில்
பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 67 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது சாய் சுதர்ஷன் பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். பிகாஸ் ஹெட் டு ஹெட்லேயும் சரி இந்த வென்யூலேயும் சரி ரொம்ப நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பேட்டிங் ஃபோர்ஸ் பண்ணும்போது ஃபார்ம் பொறுத்த வரையில் ஒரு 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நிறைய மேட்சஸ் டெஸ்ட் மேட்சஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு ரீசெண்ட் டேஸில். தென் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இந்த சீசன் ஒரு பிரேக் அவுட் சீசனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்பர் 4ல் அவருக்குன்னு ஒரு பிளேஸ் இந்த சீசன் த்ரூ அவுட்டாக அவர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அகெயின்ஸ்ட் பிபிகேஸ் ஒரே ஒரு இன்னிங்ஸில் 8 ரன்னும், இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 77 ரன் வித் 12 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் 152, 15, 0, 19, 33. தென் கிளென் ஃபிலிப்ஸ் ஹெட் டு ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பர்பான ரீசன்ட் ஃபார்ம். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் கலக்கினார் வித் பேட் ஆஸ் வெல் அஸ் பால் அட் த சேம் டைம். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து ட்ரை சீரிஸ் நடந்தது. அதே பாகிஸ்தானில் அங்கேயும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போதைக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3 டைமென்ஷனல் பிளேயர். கேட்ச் அவர்கிட்ட வந்தால் அவ்வளோதான், அவுட்டுன்னு போயிட்டே இருக்கணும். அது எவ்வளோ கஷ்டமான கேட்சாக இருந்தாலும் சரி. ஸோ நல்ல பேஸ் பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிளென் ஃபிலிப்ஸ். தென் மஹிபால் லும்ரோர் நல்ல ஒரு பேட்டிங் டெம்பரமெண்ட் இருக்குது. லாஸ்ட் சீசன் ஆர்சிபிக்காக ஒரு சில ஜெம் ஆஃப் அன் இன்னிங்ஸ் ஆடினார். பட் இம்பேக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டில் 6 இன்னிங்ஸில் 82 ரன் வித் 27 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 40 ரன் வித் 20 அவரோட ஆவரேஜ். தென் ராகுல் தெவாட்டியா ரீசெண்ட் ஒரு 2-3 சீசனாக பவுலிங்கே பண்ணுறதில்ல. பியூர்லி ஒரு ஃபினிஷர் பேட்டராக தான் விளையாடிட்டு இருக்காரு. அகெயின்ஸ்ட் பிபிகேஸ் 11 இன்னிங்ஸில் 194 ரன் வித் 27 அவரோட ஆவரேஜ். சேசிங் பண்ணும்போது நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 37 அவரோட ஆவரேஜ் கைஸ் ஒயில் சேசிங் அகெயின்ஸ்ட் பிபிகேஸ். அண்ட் இந்த வென்யூலையுமே சேஸ் பண்ணும்போது 35 அவரோட ஆவரேஜ். ஓவராலாக 28 அவரோட ஆவரேஜ் இந்த வென்யூவில். ஸோ ஜிடி சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ராகுல் தெவாட்டியா ஒரு நல்ல டீசெண்டான ஆப்ஷனாக இருப்பார். தென் வாஷிங்டன் சுந்தர் அகெயின்ஸ்ட் பிபிகேஸ் 4 இன்னிங்ஸில் 77 ரன் வித் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. அகெயின் இது ஒரு பிரேக் அவுட் சீசன் ஃபார் வாஷிங்டன் சுந்தராக இருக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக அவரை பெஞ்சில் உட்கார வச்சு அழிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். 2-3 சீசனாகவே அவருக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஜுரி ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பண்ணி அந்த மாதிரியே இருந்தது. இந்த ஒரு சீசனில் வாஷிங்டன் சுந்தருக்குன்னு ஒரு பிளேஸ் கிடச்சி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 24 விக்கெட் எடுத்திருக்காரு கைஸ் அகெயின்ஸ்ட் பிபிகேஸ். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் கோயிங் அரவுண்ட் தி வேர்ல்டு எல்லாருக்குமே தெரியும். 24 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 10 விக்கெட்டோ, செகண்ட் இன்னிங்ஸில் 8 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு அகெயின்ஸ்ட் பிபிகேஸ் அண்ட் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் மொத்தமாக 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டோ, செகண்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட்டோ எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம், பெருசாக இல்லை, பட் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன், ரொம்பவே நல்ல ஆப்ஷன் ரஷீத் கான் ஆன் ஹிஸ் டே, வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர். தென் கிஷோர் ரபாடா அகெயின்ஸ்ட் பிபிகேஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அகெயின் பண்ணியிருக்காரு. 7 இன்னிங்ஸில் 12 விக்கெட். அதுவும் ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது 4 இன்னிங்ஸில் 8 விக்கெட். ஸோ கண்டிப்பாக ஜிடி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா கிஷோர் ரபாடா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் மூவ்மெண்ட்டும் இருக்கும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம். அண்ட் இந்த வென்யூலையும் 4 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பவுல் பண்ணியிருக்காரு. 6 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் 2 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 4 விக்கெட். சூப்பர்பான ரீசன்ட் ஃபார்ம்லேயும் இருக்காரு. தென் முகமது சிராஜ் டீமை விட்டு தூக்கிட்டாங்க, இந்தியன் டீமை விட்டு. ஸோ ஒரு ஹங்கிரியாக இருப்பார் அகெயின் டீமில் கம்பேக் கொடுக்கறதுக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு அகெயின்ஸ்ட் பிபிகேஸ் 4 விக்கெட்டும். செகண்ட் இன்னிங்ஸில் 5 இன்னிங்ஸில் 9 விக்கெட். ஓவராலாக 10 இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் செகண்ட் இன்னிங்ஸில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட். ஸோ ஓவராலாக 5 இன்னிங்ஸில் 4 விக்கெட். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் பவுலிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முகமது சிராஜ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ரீசெண்டாக கடைசியாக ஒரு விளையாடின சீரீஸ் பிஜிடி தான், அதில் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தார். தென் பிரசித் கிருஷ்ணா இம்பேக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மொத்தமாக 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் குறிப்பாக பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சூப்பர்பான ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ அகெயின் ஜிடி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா
பிரசித் கிருஷ்ணா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் கைஸ் உங்களோட டீமில். தென் இப்போ நம்ம அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் வரும்போது பிரப்சிம்ரன் சிங் ஓப்பன் பண்ண போகிறார் அலாங் வித் ஜாஷ் இங்கிலீஷ். ஹெட் டு ஹெட்டில் 3 இன்னிங்ஸில் 70 ரன் அடிச்சிருக்காரு வித் 23 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 54 ரன் அடிச்சிருக்காரு வித் 18 அவரோட ஆவரேஜ். ரீசன் ஃபார்ம் சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ஒரு நல்ல பிளேயர். ஆனஸ்ட் டே அவர் நினச்சா டக்குன்னு ஒரு 50+ அடிக்க முடியும். அப்படின்னா 5-10 ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். தென் ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு சூப்பர்பான சாம்பியன்ஸ் ட்ராஃபி கேம்பெயினில் இருந்து வராரு. ஒரு குவாலிட்டியான பிளேயர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பிபிஎல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். பேர்ட்ஸ் காச்சர்ஸ்க்காக நிறைய மேட்சஸ் ஒன் சைடடாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வென்யூஸ் அவருக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போகிறாரு இன் இந்தியா. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த ப்ரெஷர் அப்படின்றது ஒன்று இருக்கும். தென் கேப்டன் ரிலையபிள் ஸ்ரேயஸ் ஐயர் அகெயின்ஸ்ட் குஜராத் ஒரே ஒரு இன்னிங்ஸில் 12 ரன் அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி 58 ரன். பட் ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கலாம் 48, 45, 79, 56, 15 ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியா வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ரீசன் ஸ்ரேயஸ் ஐயர். மிடில் ஆர்டரில் வந்து அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆஸ் வெல் அஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நல்ல டீமை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து சீரீஸ்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ டீமோட கேப்டன் 1 டவுன் ஆடுவார். ஸோ அட்டாக்கிங் பிளேயர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். எல்லாருமே அந்த ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது ஒரு ஷார்ட் அவுட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அகெயின்ஸ்ட் ஜிடி பார்த்தீங்கன்னா ஒரு ககிசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் எல்லாருமே நல்ல பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். அந்த பேஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஷார்ட் பால்ஸை எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு பார்க்கணும். தென் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 4 இன்னிங்ஸில் 64 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு இன்னிங்ஸில் 58 ரன் அடிச்சிருக்காரு அகெயின்ஸ்ட் ஜிடி. வேற பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. அண்ட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 32 ரன் வித் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு நல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன். பிகாஸ் 1 or 2 overs 2 down பேட்டிங் ரிலையபிளான பிளேயர் அப்படின்ற ஒரு ரீசனால் சொல்கிறேன். தென் கிளென் மேக்ஸி பொறுத்த அளவுக்கு அகெயின்ஸ்ட் ஜிடி 4 இன்னிங்ஸில் 88 ரன் வித் 29 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 49 ரன் தான். பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸ்வெல் அவர் நல்லா ஆடணும்னு நினச்சாருன்னா சூப்பராக ஆடுவார். அப்படி இல்லைனா ஒரு கேவலமாக மட்டமான ஷாட்டுக்கு அவுட் ஆகிட்டு போவார். தென் ஷஷாங்க் சிங் லாஸ்ட் சீசனோட சென்சேஷன். ஷஷாங்க் சிங் இம்பாக்ட் பிளேயராக வந்து ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டில் 3 இன்னிங்ஸில் 94 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் இந்த வென்யூவில் ஒரே ஒரு இன்னிங்ஸில் 61 ரன் அடிச்சிருக்காரு. நேஹல் வதேரா, ஒன்று ஷஷாங்க் இல்லை வதேரா, 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இம்பாக்ட் பிளேயராக வருவாங்க. ஸோ இவருமே ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசன் மும்பைக்காக பண்ணியிருந்தார். தென் மார்க்கோ யான்சன் அகெயின் இனிஷியலாக இந்த கிரவுண்டில் மூவ்மெண்ட் இருக்கும். அங்கே எப்படி நம்ம ஒரு ககிசோ ரபாடாவையும் சிராஜோ சொல்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான இங்கேயும் பவுலர்ஸ் இருக்காங்க. இன் தி ஃபார்ம் ஆஃப் மார்க்கோ யான்சன் அண்ட் அர்ஷதீப் சிங். 2 இன்னிங்ஸில் 11 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு கைஸ் அகெயின்ஸ்ட் ஜிடி. அண்ட் இந்த வென்யூவில் மொத்தமாக ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, ஒரே ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன் ஃபார்ம் நல்லா இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணார். அண்ட் பேட்டிங்லேயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தென் ஹர்ப்ரீத் பிரார் அகெயின்ஸ்ட் ஜிடி 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸும் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும். குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட். ஸோ சேஸ் பண்ணுறாங்க பிபிகேஸ் அப்படின்னா நீங்கள் பிராரை ட்ரை பண்ணலாம். தென் யுஸ்வேந்திர சஹல் அகெயின்ஸ்ட் ஜிடி 6 இன்னிங்ஸில் 6 விக்கெட் அண்ட் இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் ஜஸ்ட் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரீசன் ஃபார்ம் 0 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட். அகெயின் எப்போ கடைசியாக விளையாடினாரு அப்படின்றத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஐபிஎல் டு ஐபிஎல் தான் ஆடுறாரு. எப்படி இருக்குது ரிதம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பர்சனலாக நிறைய இஷ்யூஸை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தென் அர்ஷதீப் சிங் அகெயின்ஸ்ட் ஜிடி 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது 1 விக்கெட்டோ, செகண்ட் பவுலிங் பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட். பட் அர்ஷதீப் சிங் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட்டில் T20 ஃபார்மட்னு வரும்போது நம்பர் 1 பவுலர் இவர் தான். எல்லாரும் பும்ரான்னு சொல்லுவாங்க, பட் அவரை தாண்டி ஓவர் ஷேடோ பண்ணி அவரை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது அர்ஷதீப் சிங். ஸோ கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் எடுத்துக்கோங்க. தென் வைசாக் விஜயகுமார் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட். ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் விளையாடினதில்லை. ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரீம் 11க்கு பெஸ்ட்டான ஆல்ரெடி ஆப் சாய்ஸ் 11 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்குது. F5ன்ற ப்ரோமோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 200% ரியல் கேஷ் போனஸ் கிடைக்கும். இப்போ ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ டீம் தர விக்கெட் கீப்பரில் ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் ஜாஸ் பட்லர். உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் பேட்டர்ஸில் சுமான் கில், கிளென் ஃபிலிப்ஸ், சாய் சுதர்ஷன் ஃப்ரம் ஜிடி அண்ட்
பிபிகேஎஸ்லேருந்து அவரோட கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் யான்சன், ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல். நீங்கள் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக கூட ஒரு இங்கிலீஷ்க்கு போகலாம், அப்படின்னா பவுலருக்கு போகலாம். பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸ்வெல் அடித்தா காட்டுத்தனமாக அடிப்பார், இல்லைனா பேஸ் பாயிண்ட் கூட அவரால் எடுக்க முடியாது. பவுலர்ஸில் 3 பவுலர்ஸ் ரஷீத் கான், அஷதீப் சிங், ககிசோ ரபாடா. இப்போதைக்கு இதான் ப்ரிவ்யூ டீம், ஃபைனல் டீம். நம்ம டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.